பறவைகளுக்கும் துறவிகளுக்கும் நிரந்தரமான சரணாலயம் இருப்பதில்லை. நானும் ஒரு பறவைதான். நிரந்தரம் என்ற நிலையையே அசௌகரியமாக கருதும் பறவை. இருப்பினும் என்னிடம் நீங்கள் வைத்திருக்கும் அன்பு வீண் போகக்கூடாது. அதையும் சேர்த்து உங்கள் மனைவியிடம் மொத்தமாக தந்துவிடுங்கள். இனி என் பயணங்களில் நான் தங்கப் போகும் கிளைகளில் என் அருமை தம்பியின் கனிவும் நிழலும் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். ஆனால் அடுத்த வினாடி ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இவ்வுலகத்தில் ஏராளம். உங்களை சந்தித்தது கூட அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம்தான். ஆச்சரியம் நிறைந்த இந்த உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்து பயணிக்கிறேன். நான் ஒண்ணு செஞ்சிடாதீங்க. சங்கு, உன்ன மாதிரி இருந்தா பால்ட்டி கில்ட்டி அடிச்சு சண்டை போட்டுட்டு இப்போ ஓடக்கூட முடியாது. உங்க லெட்டரை படிச்சேன் தம்பி. கந்தசாமி சொல்லித்தான் நான் நிறைய பாவங்களை செஞ்சேன். அதுக்கு எனக்கு ஆண்டவன் தண்டனை கொடுத்துட்டான். உங்களை ஹாஸ்பிட்டல் இருந்து பார்த்து ஞாபகம் இருக்குங்களா? பார்த்துட்டு வந்தேன். 6 மாசத்துல என் பொண்ணு உடம்பு கூடியாம ஆஸ்பத்திரியில செத்து போயிட்டா தம்பி. ஒரே பொண்ணு. இந்நேரம் கல்யாணம் காட்சியெல்லாம் நடந்திருக்கணும். அண்ணன் வீட்டில் நடக்குது பார்த்தீங்கல்ல. ஆனா சாமி அண்ணன் ஒண்ணும் பண்ணல பாருங்க. வேட்ட நாய் மாதிரி அண்ணன் ஏவே நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் ஆண்டவனுக்கு தண்டனை கொடுத்துட்டான். இதுக்கு மேலேயும் நல்லவங்களுக்கு நான் தப்பு பண்ணேன்னு வச்சு தம்பி தம்பி வந்துடாதீங்க. வந்து என் பணப்பை கெடுத்துறாதீங்க. உங்களை முடிச்சுட்டு நான் அண்ணன் சொல்லிடுறேன். உங்க பழப்ப கெடுக்க மாட்டேன். உழைச்சு போங்க. சிவம் ஒரு பறவை மாதிரிதான். அந்த பறவை ஒரு கூண்டுக்குள்ள அழைச்சு வைக்கணும்னு நினைச்சது